வணக்கம். என் பேர் ஆனந்தகுமார். நான் திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில இருக்கிறேன். சுமார் ஒரு 25 ஆண்டு காலமாக ஆட்டோ ஓட்டி தொழில் செய்து வந்துட்டு இருக்கேன். கேளுங்க. திடீர்னு நம்ம காலையில 7:30 எழுந்துச்சு வரையில வீட்டில் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். திருப்பி நம்ம பஜாருக்கு வந்தது ஆட்டோவுக்கு வந்திருப்போம். வந்தோடு திடீர்னு ஏதோ ஆஃபர் போவோம் வருவோம். அப்புறம் வந்தோட்டு அந்தால கொஞ்சம் அப்படி பார்க்கிற கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்கும். அந்தால ஒரு டீயை சாப்பிடுறது. சமயங்கள்ல மதியம் சாப்பிட கூட போக முடியாம வாய்ப்பு இருந்துடும். ஏன்னா திடீர்னு ஆஃபர் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஒரு ஓரமா நிப்பாட்டி ஒரு வடையை சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சு கொஞ்சம் தெம்பா புத்துணர்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. கேடுதான்னு தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்லை எங்களை மாதிரி தொழிலாளிகளுக்கு. கொஞ்சம் ஒரு மன ரிலாக்ஸ் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா எத்தனை டீ? 4-5 டீ ஆயிரும். வணக்கங்க, என் பேரு வெங்கடேஷ். இருக்கிற இடம் சுத்தமல்லி. நாங்கள் ஜோஸ் அல்காஸ்ல ஒர்க் பண்ணுறோம். இந்த ஜோஸ் அல்காஸ்ல ஒர்க் பண்ணும்போது நல்லா டைனன்ஸாக இருக்கும். அந்த டைம்ல நம்ம டீ குடிக்கும்போது நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால எப்பவும் நாங்கள் காலையில் மட்டும் சாயங்காலம் ஒரு டீ குடிச்சாரு அதெல்லாம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். டீ குடிக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அதாவது நமக்கு ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் டைனன்ஸ் கிடைக்கும் போது நமக்கு அப்படியே புத்துணர்ச்சி கிடைக்கல. அதனால நமக்கு நல்லதுதான், டீ குடிக்கிறது நல்லது. உங்க பேரு எந்த ஏரியா? என் பேரு சரவணகுமார். வண்ணாரப்பேட்டை தான். மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்க்கேன். 20 வருஷம் வேலை பார்க்கேன். காலையில 2 டீ குடிப்பேன், சாயந்தரம் 2 டீ குடிப்பேன். டீ குடிக்கிறதுனால கொஞ்சம் உடம்புக்கு டயர்னஸ், கொஞ்சம் டென்ஷன், சோர்வு அதெல்லாம் இல்லாம இருக்கும். நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்தாலும் நல்லதுதான். என் பேர் இர்ஃபான். நான் இங்கே வண்ணாரப்பேட்டையில் இருக்கேன். டீ தான் நமக்கு சாப்பாடு உயிர் மாதிரி. நான் படிக்கிற காலத்துல இருந்து டீ, எது சாப்பிட்றனோ இல்லையோ டீ கண்டிப்பாக குடிச்சிடுவேன். 3 வேளையும் டீ குடித்தா நமக்கு அதுவே போதும். வேற இப்போ இருக்கிற டீ குடிக்கிறது என்ன சொல்றது, அதான் அது இல்லாமல் நான் இல்லை. அந்த அளவுக்கு டீ என்னோட ஒன்றி போன ஒரு விஷயம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸிங் எல்லாமே. எல்லாத்துக்குமே நமக்கு டீ தான் அடிக்டடுன்னே வச்சுக்கலாம். போதும்னு நினைக்கிறேன்.